மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாயை 3 வருடங்களுக்கு பிறகுதான் திமுக அரசு கொடுத்திருப்பதாக பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தேனூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட டாக்டர் பாரிவேந்தரை கூட்டணி கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்போது பேசிய பாரிவேந்தர் தான் எம்பியாக செய்த பணிகள் குறித்து புத்தகமாக எழுதி பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்து வழங்கியதாக குறிப்பிட்டார். இதுபோன்ற புத்தகம் போடுவதற்கு நம்பிக்கை, வெளிப்படைத்தன்மை, துணிவு வேண்டும் என்று அவர் பேசினார். தன்னுடைய எம்பி நிதி 17 கோடி ரூபாயை முழுமையாக செலவு செய்துள்ளதாக தெரிவித்தார். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொல்லி பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து பொய் சொல்லியே ஆள்கின்றனர் என்று விமர்சனம் செய்தார். 1000 ரூபாய் உரிமை தொகை 3 வருடங்களுக்கு பிறகுதான் திமுக அரசு கொடுத்திருப்பதாகவும் உலகமாக பொய்களை தமிழ்நாட்டில் உள்ளிட்ட திமுகவினர் பேசுவதாகவும் அவர் கூறினார். நீங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஊழல் கட்சிகளிலிருந்து வருபவர்களை தவிர்க்க வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் கோரிக்கை விடுத்தார். இந்நிகழ்வில் ஐஜேகே கட்சியினர் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நத்தக்காடு கிராமத்தில் பரப்புரை மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தருக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய அவர், பொய் சொல்வதற்கே திமுகவினர் வருவார்கள் என்றார். நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், ஊழல்வாதிகளை மறந்துவிடுங்கள் என்று கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து கண்ணப்பாடி கிராமத்திற்கு சென்ற டாக்டர் பாரிவேந்தரை ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அங்கு திரண்ட பொதுமக்களிடம் டாக்டர் பாரிவேந்தர் வாக்கு சேகரித்தார். பொய் சொல்றதுக்குன்னே வருவாங்க. நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், செஞ்சேன்னு சொல்லிட்டு அப்படித்தான் உங்களை பொய் சொன்னா நீங்க ஏமாந்துருவீங்கிறது அவங்களுக்கு தெரியும். என்ன சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஆளுக்கு 1000 ரூபா, ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபான்னாங்க மாசத்துக்கு. ஆனா கொடுத்ததுல பாதி பேருக்கு கொடுக்கல, பாதி பேர் தான் கொடுத்தாங்க. அது முதல்ல சொன்னாங்களா? இல்ல. ஓட்டு போட்டீங்களா, ஆட்சிக்கு வந்துட்டாங்களா, அப்புறம் எல்லாம் திருப்பி எல்லாம் லஞ்சம் ஊழல் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும்.